குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்லா சாரி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த பகல்காம் அட்டாக் ஏப்ரல் 21 நடந்த பகல்காம் அட்டாக்குக்கு ஒரு எதிர்வினை ஆற்றும் விதமாக தான், சரிங்களா. ஸோ அதுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் வந்து இப்போ அனௌன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து நிப்பாட்டி வைக்கிறோம். ஸோ எங்களுக்கும் சிம்லா ஒப்பந்தத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து சிம்லா ஒப்பந்தத்தை நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தரப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த சிம்லா தரப்புல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் வந்து சிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா. ஸோ சிம்லா ஒப்பந்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில மேப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பங்களாதேஷோட ஹிஸ்ட்ரி, சரிங்களா. ஸோ இந்தியா விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம், சரிங்களா, சாரி விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ரெண்டு பாகிஸ்தான் இருந்துச்சு. ஒன்று மேற்கு பாகிஸ்தான், இன்னொன்று வந்து கிழக்கு பாகிஸ்தான். ஸோ மேற்கு பாகிஸ்தான் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க பாகிஸ்தான். கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க பங்களாதேஷ், சரிங்களா. ஸோ 1971 கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காரணம் வந்து என்ன அப்படின்னா மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கவங்க, அதாவது இப்போ இருக்க பாகிஸ்தான்ல இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உருது மொழி பேசக்கூடியவங்க. ஆனால் பங்களாதேஷ்ல இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வங்காள மொழி பேசக்கூடியவங்க. ஸோ பாகிஸ்தானுடைய நிர்வாக அதிகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு பாகிஸ்தான் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்றது தான் கிழக்கு பாகிஸ்தான் வந்து கேட்டாகும். ஸோ மேற்கு பாகிஸ்தான்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமே வந்து பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வ மொழி எல்லாமே வந்து உருது தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ்ல இருக்கவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற இதுல இருந்து பிரிஞ்சு நம்ம வந்து தனி நாடா உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1971 ஒரு பெரிய அளவிலான போர் நடக்குது. ஸோ இந்தியாவினுடைய அப்போதைய பிரதமர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் பக்கம் நின்று பாகிஸ்தானை தோற்கடிச்சு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புது தனி நாடு உருவாகிறதுக்கு காரணமா இருந்தார், சரிங்களா. ஸோ இதனுடைய பின்னணியில தான் பெரிய போர் நடக்குது. அந்த போரினுடைய பின்னணியில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிம்லா ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது, சரிங்களா. ஸோ 1971 விடுதலை போருக்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்ட அமைதி ஒப்பந்தமான சிம்லா ஒப்பந்தம் மோதல்களை நேரடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்ப்பதை நோக்கமாக கொண்டது. ஸோ சிம்லா ஒப்பந்தம் வந்து என்ன அப்படின்னா ஃபர்தரா இனிமே வரக்கூடிய போர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை மூலமாக, சரிங்களா. ஸோ பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நோக்கமாக கொண்டிருக்கு. 1971 போருக்கு பிறகு கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்தமாக செயல்பட்டது. ஸோ இந்த ஒப்பந்தத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க விளைவு காஷ்மீரில் கட்டுப்பாட்டு கோட்டை நிறுவுவதாகும். ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. காஷ்மீர் கட்டுப்பாட்டு கோடு, லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இனிமே வந்து பாகிஸ்தான் வந்து காஷ்மீரோடைய ஒரு இந்தியா அந்த சிம்லா ஒப்பந்தத்தின்படி ஒரு எல்லை கோட்டை வந்து நிர்ணயம் பண்ணிடுவாங்க. அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா மெயினான ஒரு ரீசன், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா போர் கைதிகளை பரிமாற்றம், நாடு கடத்துதல், இராணுவ படைகளை திரும்பப் பெறுதல் மற்றும் எதிர்கால மோதல்களை நேரடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலமாக நிவர்த்தி செய்வதற்கான உறுதிப்பாட்டை இந்த ஒப்பந்தம் விதித்தது. ஸோ இதன் மூலமா வந்து பார்த்தோம்னா போர்க்காலங்களில் இதுக்கு முன்னாடி கேப்சர் பண்ண போர் கைதிகளையும் இராணுவ படைகளையும் திரும்ப வாங்கிக்கிறோம். அட் த சேம் டைம் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு மோதல்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நேரடி அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்லா ஒப்பந்தத்தில் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிம்லா ஒப்பந்தம் வந்து எப்போ கையெழுத்தானது அப்படின்னா ஜூலை 2 1972, சரிங்களா. ஸோ ஜூலை 2 1972 சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. ஸோ சிம்லா ஒப்பந்தம் வந்து எங்கே கையெழுத்தானது அப்படின்னா இப்போ இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிம்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தானின் இந்தியாவின் தலையீட்டிற்கு பிறகு அது முடிவுக்கு வந்தது. இது வங்கதேசம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு உருவாகிறதுக்கு வழிவகுத்தது. இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த போரில் வந்து வின் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஒப்பந்தம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்குவதையும் மூன்றாம் தரப்பு தலையீடு இல்லாமல் அமைதியான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மூலம் சச்சரவுகளை தீர்ப்பதற்கான துணையை அமைப்பதையும் இது வழங்குகிறது. இந்த ஒப்பந்தம் பரஸ்பரம் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை மதிப்பது, உள்விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது, இரு நாடுகளின் ஒற்றுமையை ஒப்புக்கொள்வது, அரசியல் சுதந்திரத்தை பேணுவது, இறையாண்மை சமத்துவத்தை நிலைநிறுத்துவது மற்றும் அனைத்து வகையான விரோத பிரச்சாரங்களையும் கைவிடுவது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்லா ஒப்பந்தம், சரிங்களா. ஸோ அதாவது அந்த 1971 வார்ல இந்தியா தான் வின் பண்ணுச்சு. அதை டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிம்லா ஒப்பந்தம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக எந்த ஒரு போர்கள்லையும் நம்ம ஈடுபடக்கூடாது. ஸோ நம்ம வந்து அமைதி ஒப்பந்தம் மூலமாக தான் ஈடுபடணும் சொல்றது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிம்லா ஒப்பந்தம். ஸோ இந்த சிம்லா ஒப்பந்தத்தை தான் இப்போ வந்து
பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து நிப்பாட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன என்ன உலக நாடுகள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு போருக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது. ஏன்னா அமைதி ஒப்பந்தம் தான் சிம்லா ஒப்பந்தம். ஸோ அதை நிப்பாட்டி வைக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து போருக்கு ரெடியாகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்லா ஒப்பந்தம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் மெயின்ஸ் ஓரியன்டில் குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் ஓரியன்டில் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ மறக்காம விஆர்டிஎன்பிசி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.